திமுகவுக்கு நிதி, கல்வி, ரயில்வே. தாவேகாவுக்கு கொடைச்சல் தர தயார். அப்பனும் மகனும் பாஜகவுக்கு வெள்ளை கொடி. மதவாத காட்சி, மக்கள் விரோத காட்சி என்றெல்லாம் சகட்டு மேனிக்கு மத்திய பாஜகவை வசைபாடி வந்தது திமுக. இப்போது அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க ஆயத்தமாக்கி விட்டதாக தகவல்கள் பரபரக்குது. அதை பற்றிதான் விரிவாக பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆட்சிக்கு மட்டுமல்ல, மதசார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் முடிவுரையும் எழுதிவிட்டது. இதனால் செய்வதறியாது திகைத்து நிற்கிறது திமுக. அந்த திமுக இப்போது ஆட்சி அதிகாரத்தையும் கூட்டணி கட்சிகளையும் இழந்து நிற்கிறது. அதிலிருந்து மீள முடியாமல் உட்கட்சி விவகாரங்களிலும் எதிர்கட்சி அரசியலிலும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஆகையால் கட்சியை மீட்டெடுக்கவும் சூழ்ந்திருக்கும் நெருக்கடிகளை சமாளிக்கவும் அதிகாரம் தேவை என்ற கமலாலய ஆஃபர்களை பரிசீலிக்க முடிவெடுத்திருக்கிறது. அதனால்தான் பாராளுமன்ற தொகுதி மறுவரையறையை தீர்க்கமாக எதிர்த்தது திமுக. இப்போது தனது நிலைப்பாட்டை தைரியமாக வெளிப்படுத்தாமல் சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறது. இது பாஜக அமைச்சரவையிலும் கூட்டணியிலும் திமுக பங்கேற்க போவதற்கான சிக்னலாக இருக்கலாம். தமிழகத்திற்கும் டில்லிக்குமான போர் என நரேட்டிவ் செட் செய்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலை திமுக சந்தித்தது. பாஜகவை மத்தியிலிருந்து அகற்ற வேண்டுமென காங்கிரசின் கரத்தை 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே வலுப்படுத்தியும் வந்தது. அதை மக்கள் நிராகரித்ததுடன் கூட்டணி கட்சிகளும் கை கழுவின. கொள்கை கூட்டணி என மூச்சுக்கு 300 முறை சொன்ன திருமாவளவன், இடதுசாரி தலைவர்களும் கூட கைவிட்டனர். காங்கிரஸை கூட்டணியில் வைத்திருந்ததற்காக அமலாக்கத்துறையின் அளவில்லா அடக்குமுறைக்கு ஆளானது திமுக. மாநிலத்தில் ஆளும் தரப்பாக இருந்தும் மத்தியிலிருந்து நிதி பெற முடியாமல் திணறியது. காங்கிரசுக்கு நேர்மையான தோழமையாக இருந்தது. அப்படிப்பட்ட திமுகவை அமைச்சர் பதவிக்காக உதறிவிட்டு சென்று விட்டன தோழமை கட்சிகள். அப்படி என்றால் திமுக மட்டும் காங்கிரஸை முன்னிறுத்தும் இண்டி கூட்டணிக்கும் ஏன் வலு சேர்க்க வேண்டும்? தங்களை தாழ்த்தி கொண்டு இண்டி கூட்டணிக்கு பாடுபட வேண்டுமா? 2 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு விசிகாவும் ஐயுஎம்எலும் அமைச்சரவையில் பங்கேற்கும் போது 22 எம்பிக்களை வைத்துக்கொண்டு தாங்கள் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? எனவே தாவேக ஆட்சிக்கு நிகரான அதிகாரத்துடன் வலம் வர மத்திய அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற கருத்தும் திமுகவுக்குள் உருவாகி இருக்கிறது. வரலாற்று எதிரியான அதிமுக உடனேயே கைகோர்க்க தயாரான திமுகவுக்கு பாஜகவுடன் அணி சேர்வது பெரிய விஷயமில்லை. இப்போதெல்லாம் மாறும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பதுதான் புத்திசாலித்தனம் என்பதை அண்ணாவும் கருணாநிதியுமே திமுகவுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். 2001 முதல் 2004 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மத்திய அமைச்சரவையில் திமுக நீடித்தால் கட்சி வலுவாக இருந்ததையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இண்டி கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியதை கொண்டாட்ட மனநிலையுடன் அணுகுகிறது டில்லி பாஜக. கடந்த மே மாத இறுதியில் கூர்க்குக்கு சென்ற ஸ்டாலின் குடும்பத்தினருடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதன்படி மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க திமுகவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பு மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை ஆதரிக்க சொல்லியும் கேட்டிருக்கிறது பாஜக. இது போக விஜய்க்கு குடைச்சல் ஏற்படுத்தும் விதமா கரூர் சிபிஐ விவகாரம், குதிரை பேர விவகாரத்தில் நடவடிக்கை, வாய்ப்பிருந்தால் ஆட்சிக்கே சிக்கல் ஏற்படுத்துவது என திமுகவின் அஜெண்டாக்களுக்கு உதவிடும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நிதி, கல்வி, ரயில்வே போன்ற முக்கிய இலாக்காக்களை திமுக பெற்றுக்கொண்டால் தமிழகத்தில் இணை அரசாங்கத்தை நடத்தலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கூட்டணி என்பதை விட திமுகவுக்கு ஒருவித பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் ஆஃபர் கொடுத்திருக்கிறதாம் மத்திய பாஜக. பாஜகவுக்கு எதிரான மத சார்பற்ற கூட்டணியை எந்த ஒரு மாநிலமும் கட்ட தவறிய நிலையில் அதை சாத்தியப்படுத்தி 3 பொது தேர்தல்களில் வெற்றியும் பெற்றுக் கொடுத்தார் ஸ்டாலின். ஆனால் தற்போது திடீரென பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் அதை சொந்த கட்சியினரை ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழும். அவ்வாறு நடந்தால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினரின் வாக்குகளும் தாவேகாவுக்கு சென்றுவிடும்.
தேசிய அரசியலில் காங்கிரஸை வீழ்த்த உதவும் இந்த முடிவு மாநில அரசியலில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை தரக்கூடிய அபாயமும் இருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் திமுக பங்கெடுத்தால் பாஜகவுடன் கைகோர்த்து திமுகவும் மாநில உரிமைகளை சிதைக்கிறது, நிதி தர மறுக்கிறது என எளிதாக பழி சுமத்தி விடுவார் முதல்வர் விஜய். மேலும் பாஜகவுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஜென்சி புரட்சி தொடங்கியிருக்கும் சூழல்ல பாஜகவுடன் கைகோர்ப்பது நல்ல முடிவாய் இருக்காது. ஆட்சி அதிகாரம் இல்லாத பதற்றத்தில் எதிர்காலம் குறித்து யோசிக்காமல் வரலாற்று பிழையை திமுக செய்துவிடக் கூடாது என அஞ்சுகிறார்கள் உடன்பிறப்புகள் சிலர். அதிகாரம் இல்லாத சூழலில் அதை தேடி போவதில் தவறில்லை என்கின்றனர் இன்னொரு தரப்பு உடன்பிறப்புகள். இந்த கணக்கு உண்மையோ என்ற சந்தேகம் எழுகிறது. காரணம், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பாராளுமன்றத்தை நோக்கி செல்லும் போராட்டத்தை நடத்தியது. அப்போது போலீசார் இளைஞர்கள் மாணவர்களை கலைந்து போக சொல்லி தடியடி, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைத்தனர். அதை எதிர்த்து ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிக்கு கண்டனம் ஏதும் தெரிவிக்கப்படலை. மத்திய அரசு நடத்தும் தேர்வில் முறைகேடு நடந்ததாக தான் இந்த ஒட்டுமொத்த போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாஜக அரசை நோக்கி எந்த ஒரு கேள்வியையும் ஸ்டாலின் முன்வைக்கவில்லை. இதுபோக போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடியின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களின் கைதுக்கும் ஸ்டாலின் கண்டனம் எதையும் தெரிவிக்கவில்லை. இது இப்படி என்றால், மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வெளியிட்ட பதிவில் இளைஞர்கள் மீது காவல்துறை காட்டிய அத்துமீறலை வன்மையாக கண்டிக்கிறேன். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அரசு தனது காவல்துறையை கொண்டு பதிலடி கொடுக்கிறது என குறிப்பிட்டிருந்தார். அதாவது திமுக பின்பற்றி வந்த ஒன்றிய அரசு என்பதோ அரசுக்கு கண்டனம் என்பதோ இந்த பதிவில் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது கோகுகாவின் அப்பனும் மகனும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாராகிவிட்டனர். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.